இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பண்டிகை நாட்களிலும் கூட நாம் நேற்றைய தினத்திலே யோசேப்பை குறித்து நாம் தியானித்தோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் மரியாளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எல்லாருக்குமே நமக்கு எல்லா வேதத்தில் உள்ள எல்லா காரியமும் நமக்கு எல்லாமே நல்லா தெரியும். நம்ம எல்லா வருஷந்தோறும் நம்ம இதை தியானிக்கிறோம். நம்ம மரியாளை குறித்து நம்ம அதிகமாய் நம்ம அறிந்திருக்கிறோம். என்றாலும் கொஞ்ச நேரம் நாம் இதை மரியாளை குறித்து தியானிக்கிற பொழுது பெண்களாகிய நமக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஆண்டவர் தன்னுடைய பிதாவாகிய தேவன் அந்த குமாரனாகிய இயேசுவை உலகத்திற்கு அனுப்ப வேண்டும். இது அவருடைய திட்டம். இதற்காக ஒரு தகப்பனை தேர்ந்தெடுக்கிறதை, ஒரு வளர்ப்பு தகப்பனை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நேற்று பார்த்தோம். இந்த நாளிலே ஒரு தாய் வேண்டும், ஒரு குழந்தையை சுமப்பதற்கு ஒரு தாய் வேண்டும், ஒரு பெண் வேண்டும் என்று சொல்லி தேவன் சுற்றி அவருடைய கண்கள் பார்க்கிற பொழுது மரியாளை அவர் தெரிந்தெடுக்கிறார். அநேகம் பெண்கள் காத்திருக்கிறார்கள், கன்னி பெண்கள் காத்திருக்கிறார்கள். தன்னுடைய வயிற்றிலே இயேசு பிறப்பார், மேசியா பிறப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிற வேளையிலே இங்கே மரியாளிடத்தில் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. தேவதூதன் மரியாளிடத்திலே வந்து அந்த செய்தியை சொல்லுகிறான். உடனே மரியாள் யோசிக்கிறாள். கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி அவளை வாழ்த்தி அந்த தேவ திட்டத்தை சொல்லும் பொழுது மரியாள் ஒரு விசை கலங்குகிறாள். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லி கலங்குகிறாள். ஆனாலும் கூட கடைசியாக அவள் சொல்கிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தேவ சித்தத்திற்கு அவள் தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். நிந்தையை, அவமானத்தை அவள் எண்ணவில்லை. பெரிய ஒரு அவமானம் என்று சொல்லி தன்னுடைய எதை குறித்தும் அவள் எண்ணாமல் தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக அவள் நிந்தைகளையும் அவமானத்தையும் எண்ணாமல் தன்னை ஒப்பு கொடுத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மரியாளிடத்திலே காணப்பட்ட ஒரு குணம் என்னவென்று சொன்னால், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். தாழ்மையான குணம் மரியாளிடத்திலே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அடிமையின் தாழ்மை, அவள் ஒரு தாழ்மையான குணம் படைத்த பெண் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அதனால தான் அந்த தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி அவளை வாழ்த்துகிறான். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அந்த தாழ்மையான குணம் மரியாளிடத்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் வாலிப பிள்ளைகளை பார்க்கிறோம், நன்கு படித்திருக்காங்க, நல்ல அறிவு திறமைகள் இருக்கிறது, பெற்றோரை விட திறமையாக இருக்காங்க, பெற்றோரை விட அதிகம் படித்திருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் தாழ்மையோடு நடக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே தாழ்மையாக அவர்கள் நடக்க வேண்டும். எல்லாம் தெரியும், நான் ரொம்ப படிச்சிருக்கேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட எந்த ஒரு மேட்டிமையான குணமும் இருக்கக்கூடாது. அவங்க எந்த அளவுக்கு இந்த மரியாளை போல தன்னை தாழ்த்துகிறார்களோ, ஒரு தாழ்மையான சுபாவம் பிள்ளைகளுக்கு இருக்கும்போது அவங்க பிற்கால வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அடுத்ததாக இந்த மரியாள் என்ன செய்கிறாள், தன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்து முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். தேவதூதன் மூலமாக இந்த ரகசியம் அவளுக்கு வெளிப்படுகிறது. உடனே அவள் என்ன செய்கிறாள், அந்த எலிசபெத்தை சந்திப்பதற்காக செல்லுகிறாள். அவங்க முதிர் வயதில் கர்ப்பவதியாயிருக்காங்க. அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக இந்த மரியாள் உடனே மலை நாட்டில் இருக்கிற அந்த எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார்கள். உடனே அந்த அவளுடைய இனத்தாள், அவளுடைய உறவின் முறையானவள் என்றாலும் 3 மாதம் அந்த எலிசபெத்தோடு கூட இருந்து அந்த எலிசபெத்துக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் அவர்கள் செய்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பணிவிடையின் ஆவி. உடனே அவர்கள் புறப்பட்டு போய் இந்த அம்மாவை சந்தித்து அவங்கள வாழ்த்தி 3 மாதம் அவங்களோடு கூட இருந்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் அவர்கள் செய்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு, வாலிப பிள்ளைகள் நன்கு பணிவிடை செய்யணும். தன்னால் இயன்ற வேலைகளை வீட்டில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யும்போது பெற்றோர்களுடைய உள்ளமும் மகிழும், கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 3 மாதங்கள் கூட இருந்து பணிவிடை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த மரியாள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். தன்னுடைய இருதயத்திலே வைத்து அந்த மரியாள் என்ன சங்கதி, இந்த தேவதூதன் அவளிடத்திலே வந்து சொன்னதிலிருந்து நடந்த ஒவ்வொரு சங்கதிகளையும் அவள் நினைத்து பார்க்கிறாள். அந்த குழந்தை பிறந்தது, தேவதூதர்கள் வாழ்த்தியது, மேய்ப்பர்கள் வந்து வாழ்த்தியது, சாஸ்திரிகள் வந்தது, எல்லாவற்றையும் அவள் பார்த்து எல்லா சங்கதிகளையும் நினைத்து அவள் என்ன செய்கிறாள், தன் இருதயத்திலே வைத்து
சிந்தனை பண்ணினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பெண்களாகிய நாம் எல்லா செய்தியையும் நம்ம இருதயத்தில் வைத்து சிந்திக்கிறோமா என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சின்ன செய்தி கிடச்சிக்கிட்டா போதும், உடனே என்ன செய்வோம், வீடு வீடாக போய் நம்ம எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கையில் ஒரு செல்ஃபோன் இருக்குது, உடனே நம்ம என்ன செய்திருவோம், ஃபோன் பண்ணி எல்லா சங்கதிகளையும் நம்ம என்ன செய்திருவோம், சொல்லிடுவோம். எதையுமே இருதயத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், மறைத்து வைக்க மாட்டோம். எதையுமே இருதயத்துக்குள்ளே வைக்கிறது கிடையாது. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறதே இல்லை. எல்லார்ட்டையும் என்ன செய்திருவோம், சொல்லிடுவோம். ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் கூட அதை பெரிதாக்கி சொல்கிறவங்களும் உண்டு. ஆனால் இந்த மரியாள் அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். இது ஒரு நல்ல சுபாவம். இருதயத்தை அடக்க வேண்டும். நம்முடைய மனதை நாம் என்ன செய்ய வேண்டும், பெண்கள் மனதை அடக்கணும். சின்ன பிரச்சனையை ஒரு விஷயத்தை வெளியே சொன்னால் அது ஒரு சின்ன காரியம் தான், பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். எனவே நம்முடைய சங்கதிகளை, வீட்டு காரியங்களை, பிள்ளைகளுடைய காரியங்களை, கணவனுடைய காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய இருதயத்திலே வைத்து தான் நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஒருத்தர்கிட்ட சொன்னால் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அப்படியே அந்த செய்தி பரவி அது வித்தியாசமாய் போய் முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மரியாள் இவ்வளவு சம்பவங்கள் அவள் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது, இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆனாலும் அவள் எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டார்கள். அந்த இருதயத்தில் வச்சு தான் அவங்க என்ன செய்தாங்க, யார்கிட்டையும் வெளியே போய் சொல்லலை. அந்த தேவதூதன் வந்தது, கடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வைத்து இந்த பிள்ளை எப்படி இருக்கும், இந்த பிள்ளையை நம்ம எப்படி வளர்க்கணும், இந்த காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே அவர்கள் சிந்தித்தார்களே ஒழிய பிறரிடத்துல போய் தன்னுடைய ரகசியங்களை அவங்க என்ன செய்யலை, வெளிப்படுத்தலை. இன்றைக்கி வாலிப பிள்ளைகளை பார்க்குறோம், இருதயத்தில் உள்ளதெல்லாம் செல்ஃபோன் மூலமாக பேசுகிறாங்க. ஒன்றை கூட அவங்க என்ன செய்ய மாட்டேங்காங்க, மறைக்க மாட்டாங்க. எதை சொல்லணுமோ அதை தான் பேசணும். எதை மறைத்து வைக்க வேண்டுமோ அதை நான் மறைத்து வைக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் காலையிலேருந்து சாயங்காலம் வரை நான் என்ன செய்தேன் எல்லாத்தையும் என்ன செய்தாங்க, செல்ஃபோனில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம பெண்கள் இருதயத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும், நிறைய காரியங்களை நாம் அடக்கி வைக்க வேண்டிய காரியங்களை நாம் அடக்கி வைக்க வேண்டும். பிறரிடத்தில் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவன் எல்லாத்தையும் தூற்றி திரிகிறான். ரகசியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. எந்த ஒரு காரியமான நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு ரகசியம் உண்டு, அதைத்தான் சொல்ல வேண்டுமே ஒழிய, கர்த்தரிடத்திலே சொல்ல வேண்டுமே ஒழிய மனிதர்களிடத்திலே, அடுத்தவர்களிடத்திலே நம்முடைய இருதயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கிற பொழுது, இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் நம்மிடத்திலே காணப்படும் பொழுது மரியாளை போல ஒரு பாக்கியம் பெற்றவர்களாய் நாம் காணப்படுவோம். அந்த மரியாள் ஒரு பெரிய திட்டத்திற்கு அந்த மரியாள் ஆண்டவருக்கு தேவைப்பட்டாள். பிதாவாகிய தேவனுக்கு மரியாள் ஒரு பெரிய திட்டத்தை செய்து முடிப்பதற்கு ஒரு கருவியாக ஆண்டவர் அவளை தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு நம்மையும் கூட தேவ திட்டம் நிறைவேறும்படியாக, தேவ சித்தம் இந்த பூமியிலே நம் மூலமாக, வாலிப பிள்ளைகள் மூலமாக நிறைவேறும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய குணாதிசயங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட குணம் நம்மிடத்திலே காணும் பொழுது நம்மையும் கூட ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். நாமும் கூட நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மரியாளை குறித்து நாங்கள் தியானித்தோம் சுவாமி. ஒரு கிருபை பெற்ற மரியாளாய் காணப்பட ஆண்டவரே ஒரு தாழ்மையின் சுபாவம் காணப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கூட, வாலிப பிள்ளைகளும் கூட தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பெற்றோருக்கு முன்பாக குடும்பத்திலே ஒரு தாழ்மையுள்ள பிள்ளைகளாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா சங்கதிகளையும் இருதயத்திலே நாங்கள் மறைத்து வைத்து ஆண்டவரிடத்தில் மாத்திரம் தெரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாதபடி எங்கள் இருதயத்திலே எங்களுடைய காரியங்களை அடக்கி வைக்கக்கூடிய கிருபையை கொடுங்க. உங்கள் நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை